இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. மல்லி 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 மல்லி. அவர்தான் பிரச்சனையே. அவர்கிட்டயே என்ன பிரச்சனைன்னு கேட்டா எப்படி? ஏய், என்ன சொல்ற? அவர் ஃப்ரெண்ட் வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனா, நான் வந்தே ஆகணுமா? போகணும்ல, குடும்பமா போனாதானே நல்லா இருக்கும். அதுக்கா இப்படி கத்துற? நான் அங்கெல்லாம் போல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. யாரையும் போக வேண்டான்னு நான் குறுக்க விழுந்து தடுக்கல. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா மாப்பிள்ள கூட இப்ப நீ கிளம்பி போற. மாப்பிள்ள தம்பி, நீங்க வெயிட் பண்ணுங்க, அவ இப்ப கிளம்பி வருவா. போ 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 போ, முதல்ல போய் ரெடி ஆயிட்டு போ அவர் கூட. இல்ல, நான் போல. ஏய், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் போக மாட்டேன்னு சொல்ற? அதான் டாடாவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பிக் பாட்டி. சொல்லுடி, போறதுல என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு தலை வலிக்குது. தலைவலி என்னடி செய்யும்? தலைவலி தலைக்குள்ளதான் இருக்கு, மனசுல இல்லையே. ஒரு மாத்திரையை போட்டுட்டு வெளியில அப்படியே ஃப்ரீயா போயிட்டு வந்தா சரியாயிடும். போயிட்டு வா. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க பெரியமா. இதுக்கு மேல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஏய் மல்லி, பேசுறோம்ல. ஏய், அம்மா, நாங்க போயிட்டு வரோம்மா. மாப்பிள்ள தம்பி, ஏதோ விடுங்கம்மா, அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா. நீங்க எதுவும் பெருசுப்படுத்தாதீங்க, நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா. வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழி உடைஞ்ச கதையா? குடும்பமா ஒண்ணு சேர எல்லாம் கைகூடி வந்துருச்சுன்னு நினைக்கிறப்ப இந்த மல்லி இப்படி பண்ணிட்டு இருக்காளே. தலையே வெடிச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு என்ன? ஷோ கடவுளே. ஏய் மல்லி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க ஆளுக்கு ஆசைப்படுறத செய்யறதுக்கு மல்லி என்ன மெஷினா? மெஷினாங்கற? அவளுக்குன்னு ரத்தம் சதை நரம்புன்னு எதுவுமே கிடையாதா? எனக்கு தலை வலிக்குது, நான் வரலன்னு சொல்றதுக்கு கூட உரிமை இல்லையா? உங்க வீட்ல இருந்துகிட்டு அவர் சம்பாத்தியத்துல சாப்பிட்டு இருக்கேன், அதான் இப்படி பேசுறீங்க, அப்படிதானே? ஏய் ஏய், இதுக்கு மேல நான் உன்கிட்ட என்ன பேசுறது? நீ எதை வேணா செஞ்சு தொலைமா. ஆனா நீ பழைய மல்லியா இல்ல, அத மட்டும் எனக்கு நல்லா புரியுது. மாப்பிள்ள தம்பி மாறிட்டாருன்னு பார்த்தா நீ அப்படியே உச்சாணி கொம்புல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆட்டம் ஆடுற பாரு. ஆனா மாப்பிள்ள தம்பி மட்டும் பழைய ஆளா இருந்துச்சுன்னா உன்னால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா என்ன? மல்லி, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. எனக்கு இது சரியா படல. நீ செய்யறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, உன் இஷ்டம் போல இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் உன்னை எதுவுமே சொல்ல தாயி. நான் எதுவுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. நான் என்ன பண்ணுவேன் பெரியமா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? ஆனா இப்ப என்னால இப்படிதான் பெரியமா நடந்துக்க முடியுது. உங்களுக்கு புரியாது, என் நிலைமை உங்களுக்கு புரியாது. எத்தனை நாள் இப்படி நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் நடக்க போகுதுன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா? ஆனா என் கனவெல்லாம், என் ஆசையெல்லாம் காத்துல கரைஞ்சு புகையா காணாம போயிடுச்சு. என் தலையில இதான் எழுதி இருக்குன்னா யார்தான் மாத்த முடியும்? நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உனை விலகி போனவள், நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறேன். அணையும் பிரி தூண்டிட ஒளி மீண்டிட என்னை தீண்டிட உயிரே. இவளின் துயர் தீர்த்திட வழி சேர்த்திட விரல் கோர்த்திட உயிரே. நாலாபுறமும் நாலாயிரம் நீ ஆனாலும் மல்லி, இது உனக்கு தான். நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உனை விலகி போனவள்.
இந்தா மாத்திரை. எதுக்கு? உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னல, இந்தா. மல்லி, இந்தா. மல்லி, மாத்திரை போட்டுக்கோ. நாங்க ஃபங்க்ஷன் போகல. இல்ல, உன்னை கூட்டிட்டு போகணும்னு தான் வீட்டுக்கு வந்தேன். நீ தலைவலின்னு சொன்னியா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வெண்பா அப்செட் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவளை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போனேன். நீ இல்லாம ஃபங்க்ஷன் போறதுல அவளுக்கே இஷ்டம் இல்ல மல்லி. அப்படியே சும்மா பைக்ல ஊர் சுத்திட்டு கொஞ்ச நேரம் பார்க்ல உட்காந்துட்டு உனக்காக மெடிக்கல்ல இந்த மாத்திரையும் வாங்கிட்டு வந்தோம். உனக்கு தலைவலி இன்னும் சரியாகலன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டல? சாப்பிடாம மாத்திரை போட்டுறாத, அப்புறம் வயிறு புண்ணாயிடும். பாதி தலைவலி பசியோட இருந்தா வரும், மீதி பாதி மனசு சரியில்லாம இருந்தா வரும். உனக்கு உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா மனசு மட்டும் சரியில்லாம இருக்க கூடாது. அதுக்கு முக்கியமா நான் காரணமா இருக்க கூடாது. எதனால என்கிட்ட வெளிப்படையா சொல்ல மல்லி. பேசி தீர்க்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது மல்லி. முதல்ல இப்ப நான் பழைய விஜய் இல்ல. அப்போ நீ நிறைய பேசுவ, நான் கேட்கவே மாட்டேன். இப்ப நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன், நீதான் பேச மாட்டேங்கிற. ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நான் பண்றது வலிக்கலையா? உங்களுக்கு என் மேல கோவமே வராதா? நான் என்னதாங்க செய்யறது? உங்க வாழ்க்கையை விட்டு நான் போய் ஆகணும். நீங்க 2 பேரும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருந்தா நான் இல்லாம எப்படி சமாளிக்க போறீங்க? மல்லி, தோசை வேணா ஊத்தி கொண்டு வரவா? மல்லி, மாத்திரை. சாரின்னு இந்த ஐடி கார்டெல்லாம் பத்திரமா போட்டுக்கோ. இந்த போட்டுக்கோ, நீயே தான் போடணும். தலையெல்லாம் கழிச்சுக்காத பார், தலையெல்லாம் களைஞ்சது பார். இந்த பார், லஞ்ச் குடுக்கறத ஸ்கூல்ல கரெக்டா சாப்பிடணும், புரியுதா? சரி பிக் பாட்டி. அப்பா வரார் பார். டாடா, வர்க்குக்கு கிளம்பலையா? ஆல்மோஸ்ட் ரெடி. Dress எல்லாம் அயர்ன் பண்ணிட்டேன். சரி, மல்லிமா எங்க? கிச்சன்ல இருக்காங்க டாடா. மல்லி, என் பர்ஸ் பார்த்த? பார்க்கல. ஏய், என்ன மாப்பிள்ளை இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவ எதுவும் சொல்லலையம்மா. இல்ல மாப்பிள்ளை, அவ பேச்சே சரியில்லை. ஆமா டாடா, அம்மா கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல வெண்பா, அவசர அவசரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ போய் அத காணும் இத காணும்னு டார்ச்சர் பண்ணா கடுப்பாக தானே செய்வா. ஆமா மாமா, நான் பூஜை ரூம்ல தான் வச்சேன், ஞாபகம் இருக்கு. இருங்க. டாடா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகமா? என்னது? ஐயோ டாடா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். ஓ ஷையோ, ஆமால, எப்பவுமே மல்லியம்மா தானே வருவாங்க. மல்லியம்மா கிட்ட சொல்லிட்டல. டாடா, என்ன விளையாடுறீங்களா? பேரண்ட்ஸ் 2 பேரும் வரணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. 2 பேரும் 12 மணிக்குள்ள அங்க இருக்கணும். சிட்டியை விட்டு அவுட்டர்ல ஒரு கிளையண்ட பார்க்க போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, என்ன பண்றது? காலையில லோக்கல் கிளையண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு மேல போக வேண்டியதுதான். மல்லி,
வெண்பாக்குடி ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகணும்ல, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துரு, நான் நேரா அங்க வந்துடுறேன். சரி. அம்மா 12 மணிக்குள்ள அங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்லியம்மாக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தணுமா வெண்பா? அவளுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். டாடாக்கு தான் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்ல மல்லி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.